சிறுதானியங்களை சமையல் பண்ணி சாப்பிட்ட நோய் நொடி வராது. குதிரைவாலி, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, வரகரிசி. பயர் வகைகள்: கொள்ளுப்பயிறு, சுண்டல், கருப்பு மொச்சை, வெள்ளை மொச்சை, போர் மொச்சை, தட்டாம்பயிறு, துவரை, உளுந்து, பாசி பயறு. விதைகள்: துளசி, புளி, நெல், கேழ்வரகு, மல்லிப்பூ, இலந்தை, எள், பீர்க்கங்காய், சப்போட்டா, பாகற்காய், வெள்ளரி, வெண்டை, கனகாம்பரம் பூ, கடுகு, நிலக்கடலை, கம்பு, மல்லி. இதான் துளசி. சாரா குடிச்சா சளிக்கு நல்லது. இதுதான் முருங்கைக்கீரை. இது எல்லா சத்தும் கொண்டது. இதுதான் கற்றாழை. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது தலைக்கு தேய்ச்சா முடியும் நல்லா வளரும். இதுதான் தூதுவளை. இதை நம்ம சாப்பிட்டா சளிக்கு நல்லது. இதுதான் வெற்றிலை. இது நம்ம கறி சாப்பிட்டு இதை சாப்பிட்டோம்னா நம்ம ஜீரணிக்கும். இதுதான் சிறியானங்கை. இது சர்க்கரை சத்துக்கு நல்லது. இது நொச்சி இலை. இது நொச்சி இலை ஆவி பிடிச்சா உடம்புக்கு நல்லது. இது வெந்தயக்கீரை. இதை உணவில் சேர்த்துக்கிட்டா நல்லது. இது பிரண்டை. இது துவையல் பண்ணி சாப்பிடலாம். இது பச்சை இலை. இதை அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சோன்னா மிகவும் நல்லது. நல்லா சிறப்பாக சொல்லிட்டீங்க, அருமையாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.